வணக்கம். இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் ஆடி மகா உற்சவம் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் தீச்சட்டி ஏந்தி ஆடிக்கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். அர்ஜுனா ஆற்று பகுதியில் காணும் இடமெல்லாம் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் காட்சி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்கி வருகிறது. இக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை தரிசனம் செய்தனர். ஆடி மாத வெள்ளி அம்மனுக்கு உகந்த நாளாகும். இதனால் அதிக அளவிலான பக்தர்கள் கோவிலுக்கு வருவர். குறிப்பாக தென் தமிழகத்தை சேர்ந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, தென்காசி, சங்கரன் கோவில், சிவகாசி, ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் குடும்பமாகவும், சில பகுதிகளில் மொத்த கிராம மக்களும் பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் இன்று ஆடி பெரும் திருவிழாவான பிரமோற்சவ திருவிழா இன்று வெள்ளிக்கிழமை கோலாகலமாக நடைபெறுவதை ஒட்டி பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். கோவிலுக்கு வந்த பக்தர்கள் தீச்சட்டி, 1000 கண் பானை, மாவிளக்கு, தொட்டில் குழந்தை, உருண்டு கும்பிடுதல், அழகு குத்துதல், முடிக்காணிக்கை, பொங்கல் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கடன்களை அம்மனுக்கு செலுத்திய வண்ணம் உள்ளனர். ஆடி மகா உற்சவத்தின் சிறப்பு நிகழ்ச்சியான உற்சவ அம்மன் ரிஷப வாகனத்தில் பவனி வரும் நிகழ்ச்சி இன்று மதியம் 2 மணிக்கு மேல் நடைபெற உள்ளது. இன்று காலை அர்ஜுனா நதி ஆற்றங்கரையில் முழுவதும் பக்தர்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது. 24 மணி நேர மருத்துவ ஆம்புலன்ஸ் வசதியும் தயார் நிலையில் உள்ளது. மேலும் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் குடிதண்ணீர், கழிப்பிட வசதி, குளியலறை, தங்குமிடம், தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறை, மின்விளக்கு, சிறப்பு பஸ் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இருக்கன்குடி பரம்பரை அறங்காவலர் குழு தலைவர் ராமமூர்த்தி பூசாரி மற்றும் கோவில் செயல் அலுவலர் இளங்கோவன் மற்றும் பரம்பரை அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் காளிராஜ். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.